ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி த்ரில்லர் கொரியன் சீரிஸோட பேர் பிளாக். இன்னைக்கு பார்க்க போகிறது 10வது எபிசோட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம், அந்த பார் கேர்ளை அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அந்த பார் கேர்ள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணது பார் கேர்ள் இல்லை, அண்ணன் பையன் அப்படிங்கிற தெரிய வந்து அவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹீரோக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குட்டி பையன் யார் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குட்டி பையன் வேற யாரும் இல்லை, இப்போ இந்த 444 யாரோட உடம்புல இருக்கிறாரோ இந்த ஹீரோ. பக்கத்துல நிக்கிற குட்டி ஹீரோ தான் ஹீரோயின் சின்ன வயசுல பழகுற அவங்க ஜூன் ஒப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பையன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த எபிசோட் 10 ஆரம்பிக்கும் போது ஹீரோ அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட காமிச்சு குட்டி ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது குட்டி ஹீரோவும் இந்த ஹீரோக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா குட்டி ஹீரோ வேற யாரும் இல்லை, இந்த ஹீரோவோட அம்மாவோட ஹஸ்பண்டோட இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்த பையன். அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷனால குட்டி ஹீரோ வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குட்டி ஹீரோ அந்த மூஜின்லேருந்து ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிஞ்சு இங்கே சிட்டிக்கு வந்திருப்பார். சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் அவங்க அம்மாவோட ஃபேமிலி நேம் எடுத்துக்காம தன்னோட அப்பாவோட ஃபேமிலி நேம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவரோட பேரையும் மாற்றிட்டு இருந்திருக்காரு. சரி, இப்போ அந்த குட்டி ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் இப்போ உயிரோடவே இல்லையா, ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காரு. அவரை யார் இடிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற அந்த கார் டிரைவரை கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹீரோயின் ஜூன் ஒப்பான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க அந்த குட்டி ஹீரோ இறந்து போயிட்டாரு. இப்போ இருக்கிறது தம்பியான அந்த பழைய ஹீரோ. சின்ன வயசில் அந்த குட்டி ஹீரோவும் இந்த ஹீரோவும் ஒரு வயசு தான் வித்தியாசம்னாலும் ரொம்ப க்ளோஸாக பழகிப்பாங்களாம். குட்டி ஹீரோ இந்த பையனை தம்பின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த குட்டி ஹீரோ இருந்தப்பறம் கூட பழைய ஹீரோவால் அதை தாங்கிக்க முடியாம அவர் கையில் கட்டின சோப்பு கலர் கயிறு எடுத்து இவர் கையில் கட்டிட்டு இருக்காரு. அந்த கயிறை பார்த்து தான் ஹீரோயின் இவன் தான் குட்டி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல ஹீரோயினோட அம்மா சொன்னது இதை கேட்டு ஹீரோக்கா இப்போ இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட எப்படி சொல்றது, அவளுக்கு அவளோட ஜூனப்பா இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா தாங்கிக்கவே மாட்டாள். ஐயோ இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே ஹீரோயின் வராங்க. கையில் குட்டி ஹீரோ சின்ன வயசுல யூஸ் பண்ண அவர் அந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு கொடுத்துட்டு போனால் அவரோட கிட்டாரை தூக்கிக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து என்னதான் பழைய விஷயங்கள் மறந்து போயிருந்தாலும் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, அதே மாதிரி மியூசிக் போடுறதெல்லாம் இதெல்லாம் மறக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தானே. ஸோ இந்த இதை நீங்கள் எனக்காக வாசித்து காமிங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியல. ஸோ ஹீரோயின் இல்லை நீங்கள் வாசித்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண அந்த கிட்டாரை ஓப்பன் பண்ண முடியல. இவங்க அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட வலது கை ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ஒரு வாட்டி குட்டி ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் இவர் மாதிரி டிடெக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவரை புள்ளி பண்ணுற அந்த பசங்க இவர் ஏதாவது திருட்டு வேலை செய்ய சொன்னால் இல்லை முடியாது, நான் வளர்ந்ததுக்கப்புறம் டிடெக்டிவ் ஆக போகிறேன், ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதுக்காக இந்த பசங்க இவனை என்னது டிடெக்டிவ் ஆக போறியா நீயான்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது அங்கே வந்து ஹீரோயின் இவருக்காக சப்போர்ட் பண்ண அந்த புள்ளி பண்ணுற பையனை கோபத்தில் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு போகும்போது குறுக்க குட்டி ஹீரோ கையை கொடுக்கவே இவரோட கையில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இறங்கியிருக்கு. ஸ்க்ரூ டிரைவர் கையில் குத்துன அந்த தழும்பு எப்படி மறையும், ஆனால் இப்போ இந்த கையில் அந்த தழும்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு பார்த்துட்டு எனக்கு அந்த தழும்பு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவா அது நானாக இருந்தால் தானே என் கையில் தழும்பு இருக்கும், இது அவனே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அது இதுக்கு மேலே யோசிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிட்டு சரி இப்போ நீங்கள் எதுக்கு வந்த கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்து விட்டுறாரு. ஸோ அப்படி ஹீரோயினும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வரும்போது அங்கே ஹீரோனோட வீட்டிலேருந்து பேத்து எடுத்துகிட்டு வந்தார்ல, ஹீரோயின் தடுக்கி விழுற அந்த கல் அதை பார்க்குறாங்க. இந்த கல் ஹீரோ தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு அப்படி அந்த கல்லை இவங்க கையோட எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இவங்க அந்த அண்ணன் பையனை பிடிச்சி வச்சிருக்காங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாரண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் அந்த வாரண்ட்டை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்களா, அவனுக்கு வாரண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவன் மைனர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட பார்ட்னருக்குலாம் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. எல்லாம் அவனோட அந்த லாயர் பண்ண வேலை, இதை வரண்ட அவனை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இவர் கோபத்தோட அந்த லாயரை பார்க்கறதுக்காக கிளம்ப இங்கே அண்ணன் பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. டீம் ஆட்களுக்கா அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சும் அவனை கோர்ட்டில் நிறுத்த முடியலைங்கிற ஆதங்கத்தில் அவங்களும் எதுவும் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருக்க இங்க வீட்டுக்கு வந்து அண்ணன் பையன்ல ஓவை பார்த்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமா நக்கலா சிரிச்சிட்டு போறான். ஓக்கா பயங்கரமா கடுப்பாயிடுது. இதுல இருந்து நீ வெளியே வந்துட்டா என்ன, அதான் உங்க அப்பா என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சான்ல, அது அவன் தான் கொலை பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு எப்படியாவது ப்ரூவ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்த கில்லர் இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க ஹீரோ இருந்தார்ல, ஹீரோ மேல தொங்கி தானே உயிர் பழச்சான். ஹீரோவோட டிரெக்டிவ். ஸோ அவர் வந்துட்டு ஆமா அன்னைக்கு கொலை பண்ண ஆள் வந்தாங்க அப்படிங்கறத நிரூபிச்சிட்டானா ஸோ அண்ணங்காரனுக்கு அதுக்கு தண்டனை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவை நேரம் பார்க்க போயிட்டு சாட்சி சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டா ஹீரோ எப்படி சாட்சி சொல்ல போவாரு, அவரா இல்லையே நான் அப்படி யாரையுமே பார்க்கலேன்னு சொல்லிட்டு ஒரு அடியாக இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஓவா இல்லையே நீங்கள் அன்னைக்கு அங்கே இருந்தீங்களே உங்கள் மேலே ஏறிதானே நான் தப்பிச்சேன், அப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளரை பார்த்துருப்பீங்களே, எனக்கு அந்த அரகுற மயக்கத்தில் ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா இங்கே பாரு இல்லை நாங்கள் வந்தப்போ நான் அப்படி யாரையும் பார்க்கல, நீ கயரில் தொங்கிட்டு இருந்தேன், நான் ஒன்று காப்பாற்றல, நீயா என்னோட கழுத்தில் காலை போட்டு நீயா பொழைச்சிக்கிட்ட, ஸோ நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரா. ஓக்கும் குழப்பமாக இருக்குது, இருந்தாலும் ஹீரோ பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும், அவன் இங்கே குழம்பு பண்ணிட்டு இருக்கவ ஹீரோ அங்கே ஸ்டேஷனுக்கு வர
வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா பார்ட்னர் அங்க சீஃபும் அவங்களோட அந்த டிஎல்எம்மோ சேர்ந்து திட்டோன்னு திட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா இவர் அந்த லாயரை பார்க்க போனார்ல, ஸோ அங்கே போய் லாயரை பயங்கரமாக அடிச்சிட்டாரு போல இருக்கு. ஸோ எப்படியா நீ போய் லாயர் மேலே கை வைக்கலாம், அவன் இப்போ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இல்லைன்னு ஒன்று வேலையை போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு வந்த ஹீரோல இங்கே இருக்கிற டீம்மேட்ஸ் கிட்ட அவருக்கு எப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாரு. அதில் இந்த டீம்மேட்டுக்குள்ள பயங்கரமாக கோவம் வந்துருந்துட்டு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, பார்ட்னரோட வேலையே போகிற மாதிரி நிலைமையில இருக்கு, இந்த நேரத்தில் நீ வந்து சோஷியல் மீடியா எப்படின்னு சொல்லித்தரேன் கேட்க சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு ஹீரோவா அசரவே இல்லையே, சொல்லி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. பக்கத்துல இருந்து இன்னொரு டீம்மேட் தான் விடுங்க ஹீரோ வாடா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே நைட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன நாய் எங்கன்னு சொல்லிட்டு நாயை தேடினா நாயை காணோம். அடடா எங்கே போச்சு இந்த நாயின்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கேன். அண்ணன்காரனோட 2 பேர் வந்து அவனை தரன்னு வெளியே தோட்டத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த அண்ணன்காரனில் கையில் கோல்ஃப் பேட்டோட நின்றுட்டு இருக்கா. பக்கத்தில் அந்த நாய் நின்றுட்டு இருக்கு. எதுக்குன்னா ஓவை கொலை பண்ணுறதுக்கு இந்த அண்ணன்காரன் ஆள் அனுப்பல. பட் இவன் தான் இவனை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புன்னு நினச்சிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும்னு வேற சுற்றிட்டு இருக்கானா. ஸோ இவனை இப்படியே விட்டால் சரியாகாது, இந்த விஷயத்தில் ஏதாவது செய்ய போக அதில் மறுபடியும் இவனோட பையன் மாட்டிக்கிட்டானா. ஸோ ஓவை எப்படியே நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நாயை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஓக்கு சின்ன வயசுலேருந்து அந்த நாயினை ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் அவன் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணானோ அப்போல்லாம் இந்த நாய் தான் அவனுக்கு துணையாக இருந்தது. இது ஒன்று தான் அவனோட ஆறுதல். பட் இப்போ அந்த நாயை இவன் கொல்ல போகிறான் அப்படிங்கிறது ரொம்ப பயந்து போயிடுறான். ப்ளீஸ் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறான், கதறான். பட் இந்த அண்ணன்காரில் கேட்கவே இல்லையே, எனக்கு எதிராகவே நீ சாட்சி தேடிட்டு இருக்கல, உன்னை இப்படியே விட்டால் சரியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை மனசாட்சி இல்லாமல் ஓவோட கண்ணு முன்னாடி அடித்து கொலை பண்ணிடுறான். அவ்வளோதான். தன் கூடவே இருந்த அந்த நாய் இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாவம் ஓவோட நிலைமையை பார்க்குறதுக்கு பயங்கரமாக அவன் கதறி அழுதுட்டு இருக்க. அந்த அண்ணன்காரனில் ஒரு பேப்பரில் வலுக்கட்டாயமாக ஓக்கிட்ட இருந்து சைனும் வாங்கிட்டு இனிமேல் என்னை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போக பாவம் ஓதான் அங்கே இறந்து கிடக்கிற அவனோட நாயை பார்த்துட்டு இங்கே கதறி அழுதுட்டு இருக்க. இல்லை வீட்டுக்குள்ளேருந்து அந்த அண்ணன் பையனும் பார்க்குறான். பார்த்தவனோட முகத்தை பாருங்களேன், அங்கே ஒருத்தன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஃபோனில் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த கொரியா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இங்கே அவன் அங்கே மைனர்ஸ் எந்த தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்களாம், ஃப்ரீயாக விட்டுருவாங்களாம். அதோட எங்கிட்ட சூப்பரான ட்ரக்ஸ் வேறு இருக்குது தெரியுமா, உனக்கு வேறு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியாக பேசிட்டு லேப்டாப்பில் படுபாவி மறுபடியும் அடல்ட் மூவி பார்த்துட்டு இருக்கான். இவன் திருந்தவே மாட்டா இருக்கு போல இருக்கு. ஸோ அப்படியே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இவன் தூங்கி போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் கண் முடிக்கிறான். கண் முடிச்சா ஏர்போர்ட்டில் படுத்துட்டு இருக்கான். அதோட அவன்கிட்ட இருக்க லக்கேஜில் இவன் சொன்னால அந்த ட்ரக்கு அதுவும் இருக்குது. சுற்றி அவனை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இங்கே என்னன்னா இவனை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, நிபந்தனையின் பேரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இவன் இந்த நாட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்படி நிபந்தனை பேரில் ரிலீஸ் பண்ண ஒருத்தன் அடுத்த நாளே நாட்டை விட்டு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் வந்திருக்கான். அதோட பையில் ட்ரக்ஸ் வேறு இருக்குது அப்படின்னா இனிமேல் இவனை எங்கே விடுவாங்க. ஸோ இவனை சின்ன பையன் நினச்சி ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டா. ஆனால் இவன் இப்படி ஒரு வேலை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் அங்கே டிவியில் ஓடுதா. ஹீரோ வீட்டில் இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நைட் என்ன நடந்தது அப்படிங்கிற நமக்கு காமிக்கிறாங்க. அங்கே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இறந்து போன தன்னோட நாயை பார்த்து அழுதுட்டு இருப்பான்ல. ஸோ இதை நம்ம ஹீரோவும் அதே வீட்டு மொட்டை மாலை நின்று பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ பார்த்தவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, அது நேராக அந்த அண்ணன் பையனை போயிட்டு அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்கான். என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஃபோனில் அதை ரெக்கார்ட் பண்ணி நைட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் அவனை மயக்கமாக்கி அவன் அந்த ட்ரக்ஸை எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி அவனை ரூமில் தேடி கண்டுபிடிச்சி நாட்டை விட்டு போகிறது மாதிரி பாஸ்போர்ட்டோட இவர் தான் ஏர்போர்ட்டில் கொண்டு படுக்கையும் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணியிருக்காரு. இதுக்கு தான் சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லி கேட்டிருந்திருக்காரு. இவனை மாட்டி விட்டாச்சா, ஹீரோக்கு இப்போ தான் பரம திருப்தி. இதே நியூஸை ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஹீரோ தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அண்ணன் பையன் மாட்டிக்கிட்டதில் ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்ததாக அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக காரில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா அவங்களோட பையன் இறந்துட்டான் போல இருக்குது. பட் அவனோட சாவில் சந்தேகம் இருக்கிறதாகவும் அதுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போர்டையும் தூக்கிட்டு ஒரு இடத்துல தனியாக நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறான். அந்த அம்மா வேற யாரும் இல்லை, ஓவோட பயாலஜிக்கல் அம்மா. அவனோட அப்பாவுக்கு 2வது ஒய்ஃபோட பையன் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல, அந்த 2வது ஒய்ஃப் இவங்க தான். இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க போல. ஸோ சின்ன வயசுலேயே ஓவோட அப்பா பையன் எங்கிட்ட வழக்கு கொடுத்துன்னு சொல்லிட்டு கேட்டதுனால இவங்களுமே இவங்களோட ஏழ்மையான சுச்சுவேஷனில் இருக்கிறத விட அங்கே பணக்கார அப்பா கிட்ட போனால் நல்லா வளருவானு சொல்லிட்டு இவனை அந்த பணக்கார அப்பாவோட அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணக்கார வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவனுக்குன்னு யாருமே இல்லை, அவனை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்தால் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்கான். பட் அவங்க அம்மா அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம தன்னோட பையனை ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும்னு மட்டும் நினச்சிட்டு அவங்களோட 2வது கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு வயிற்றில் அப்போ ஒரு குழந்தை இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதை காமிச்சிங்க பார்த்தியா, நான் என்னோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீ மறுபடியும் என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாத, அவனோட அப்பா கிட்ட போன்னு சொல்லிட்டு அவனை ஏற்றுக்காம அவன் அப்பா கிட்டே மறுபடியும்
அனுப்பி வச்சிருக்காங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ சொல்கிறான், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நீங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சி என்ன அந்த பணக்கார வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. இப்போ பாருங்கள் நம்ம 2 பேரும் வாழ்க்கை அப்படி என்ன நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம், நீங்கள் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க, நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் அவங்களோட அம்மாவை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அங்கே நிற்கிறவங்க அம்மாவை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்காம அவன் கிளம்பி போயிட இந்த அம்மா போராட்டம் பண்ணிருக்கிற இந்த இடத்துக்கு ஜேம்ஸும் ஜூனியரும் வராங்க. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்ண வேண்டிய சோல் இங்கே யாரோ இருக்காங்க போல இருக்கு. சரிடா கேப்சூலை ஓப்பன் பண்ணி யாரோட சோலை கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு பார்த்து கேப்சூலை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிறது ஓட இந்த அம்மாவோடது. ஸோ இந்த அம்மா சாக போகிறாங்க. இவங்கள சோலை கலெக்ட் பண்ண வந்திருக்கிற கிரிம் ரிப்பர்ஸ் யாரு, ஜூனியரும் ஜேம்ஸும். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோ அந்த குட்டி ஹீரோவோட விஷயம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வர விசாரிச்சுட்டு போயிருக்காரா. அதோட குட்டி ஹீரோட அம்மாவோட ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. ஆல்ரெடி இவருக்கு பழைய ஞாபகம் இல்லை. ஸோ எங்க இவர் குட்டி ஹீரோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அவங்கள போய் மீட் பண்ணி பழைய விஷயங்களை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போனவங்க குட்டி ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது பற்றியும் அவருக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வராமல் இருக்கிறது, குட்டி ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ அவனை பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது, அவனா உன்னை பற்றி தெரிஞ்சு உன்னை பார்க்க வந்தாலும் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குட்டி ஹீரோட அம்மாவும் சரி நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே மறுபடியும் ஓவோட அம்மா கிட்ட வந்தோன்னா ஓவோட அம்மா தன்னோட பையன் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இறந்து போனப்போ அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து என்னமோ கேட்குறாங்க. பட் அதுக்கு அவர்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறான். அவங்க என்ன கேட்குறாங்க எதுக்கு முடியாதுன்னு சொல்கிறான்னு தெரியல. இதை ஜேம்ஸும் ஜூனியரும் அவங்கள தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ இப்படி அவங்க போனதுக்கப்புறம் அதே இடத்துக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக ஹீரோ வராரு. ஸோ வந்தவர் அவருக்கு தெரிஞ்ச குட்டி ஹீரோ இறந்துட்டாரு, ஹீரோயின் நான் தான் குட்டி ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன், அது நான் இல்லை அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவள் என்ன முடிவெடுப்பாளோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஜேம்ஸ் சொல்கிறாரு, இப்போ அவன் இறந்துட்டாங்கிறத நினச்சி அவள் ஃபீல் பண்ணுவான்னு உனக்கு கவலையா, நீ குட்டி ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டா உன்னை விட்டு போயிடுவான்னு உனக்கு கவலையான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவா யோ என்ன பேசுகிற, நான் என்ன அப்படியா யோசிக்கிறேன், ஒருவேளை நான் குட்டி ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சா அவள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவ்வளோ சரி நான் ஓடி போனவனை கண்டுபிடிக்கணும், அதுக்காக சொன்னா நீ என்னடானா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஜூனியரில் இந்த கதையை அப்புறம் பார்த்துப்போம், இப்போ ஹீரோயினோட சோல் இருக்கிற கேப்சூல் எங்கே போச்சு யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே, நீங்கள் இப்போ அவங்கள தனியாக விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா வேற யாராவது போயிட்டு அவங்களோட சோலை கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி ஓடி போனவனை கண்டுபிடிக்கிறது, போங்க போயிட்டு ஹீரோயின் என்னாச்சு அவங்க சேஃபாக இருக்கன்னு பாருங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆமலன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அங்கே ஹீரோயினை வழக்கம் போல காணோம். இவரா அடி பாவி நீ ஒரு நேரம் வீட்டில் இருக்க மாட்டியா, எங்கேயாவது போயிட்டே தான் இருப்பியா, இப்போவே எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் காலும் போக மாட்டேங்குது, அடா எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் அங்கே இந்த எடுத்துகிட்டு வந்தாங்களா தடிக்கி விழுந்த கல், அந்த கல்லில் ஹீரோவோட ஃபேஸுன்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே ஒரு ஃபேஸை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோ இல்லை அதை பார்த்துட்டே இந்த கல்லை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாள், அதில் என்ன என்னோட ஃபேஸை வரைஞ்சி வச்சிருக்கா, இது என்ன என்னோட ஃபேஸ் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க வரைஞ்சிருக்கிறதே இவரோட இந்த ஃபேஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தவருக்கு இது என்னதான் இப்போதைக்கு இவரோட முகமாக இருந்தாரு, உள்ளே இருக்கிறது 444 தானே, அவரோட ஃபேஸ் இதில் இல்லை, ஹீரோனுக்கு இதுதானே நம்மளோட முகம்னு தெரியும், ஆனால் இது நம்மளோட முகமே இல்லையே, நமக்கும் எனக்குன்னு ஒரு ஃபேஸ் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஸோ இவர் இப்படிங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்கே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ இவங்களை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிருக்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை டீம்மேட் பார்க்குறேன் பார்த்துட்டு ஐயா ஹீரோ இல்லையா வெளியே போயிருக்கானேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் அப்படியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட இங்கே பார்ட்னர் வராரு. பார்ட்னர் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. என்னன்னா இவர் அந்த லாயர் அடிச்சார்ல அதுக்கு இவருக்கு வேலையே போகிறது மாதிரி இருந்ததா, பட் இப்போ அண்ணன் பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ அதுக்காக இவரை மன்னிச்சு விட்டுட்டாங்க, அதான் வேலைக்கு வந்துட்டார்ல. ஸோ இனிமேல் அடுத்ததா என்ன செய்ய வேண்டியது பார்ப்போம்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாராவோட பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ஒருத்தரை அவங்க விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு லேடி கூட அந்த பார் கேர்ளோட பாரோட ஓனர் அவங்க கூட ஜப்பானுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு ஒரு வாரம்னு சொல்லிட்டு அந்த பார் பொண்ணு சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த லேடி வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த லேடிக்கு கால் பண்ணால் ஃபோன் இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே ரிங் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த லேடி ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லேடி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீம்மேட் கிட்ட கேட்கும்போது அந்த பார் கேர்ளை அபியூஸ் பண்ண அந்த விஷயத்தில் அந்த பொண்ணை இவங்களோட பார்ல தானே ஒர்க் பண்ணுறா, சும்மா ஸ்டேட்மெண்ட்டுக்காக வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ அந்த லேடியை தேடி பார்ட்னர் போய் வேணா, அந்த லேடியே இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்கல்ல, இந்த லேடி கிட்ட விசாரிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பார்ட்னர் அந்த லேடி கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாராவை பற்றி கேட்குறாரு. லேடி என்ன சொல்கிறாங்கன்னா கிளாரா இவங்களோட பார்ல இருந்த காசு எல்லாத்தையும் திருடிட்டு 2 பொண்ணுங்களோட அங்கேருந்து போயிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு யாருன்னா இப்போ சமீபத்தில் இறந்து போன அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிம். அப்போ இன்னொரு பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணோட பேர் இது, எப்பவும் ஸ்கூல் யூனிஃபார்மில் சுற்றிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பேர் தானே தெரியும், கேர்ள் ஃப்ரெண்டை தான் புது பேரில் மாற்றிக்கிட்டல இப்போ டாக்டராக இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாரா கூட 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க, இப்போ கிளாராவும் இறந்துட்டாங்க, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிமும் இறந்துட்டாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணான அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி
ஒருத்தி தான் இன்னும் பாக்கி, இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அது தெரியாது. இப்போ அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அங்கே மூஜனில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல் தான், அந்த ஸ்கூலில் போயிட்டு விசாரிச்சு ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு பார்ட்னர் அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த மால் இருந்து வந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த அண்ணன் இருக்கான்ல, அந்த அண்ணன் மறுபடியும் அதில் ஏதாவது பில்டிங் கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே அந்த இடத்த தோண்டும் போது அதுலேருந்து ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. அதுவும் எந்த எலும்பு கூடு, அப்போ அந்த மால் இடிஞ்சு விழுந்தப்போ அதில் நிறைய பேரோட டெட் பாடிஸ் கிடைச்சிருக்காது. அதுலேருந்து ஒரு எலும்பு கூடு இப்போ இவங்களுக்கு கிடைக்குது. அந்த எலும்பு கூட பார்த்ததும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண, அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஜூனியர் ஜேம்ஸை காமிக்கிறாங்க. ஓவோட அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ ஓவோட அம்மா அந்த டாக்டர் கிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பையன் சூசைட் பண்ணிட்டு சாகலை, அவன் சூசைட் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வரும்போது இந்த டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணியிருக்கான். எக்ஸாமின் பண்ணவே ஃபர்ஸ்ட் அவனோட உடம்புல சந்தேகப்படும்படியா ஏதோ இருக்கிறத பார்த்துருக்கான். பட் அதுக்கப்புறம் அவனோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்லியிருக்கான். இப்போ ஓவோட அம்மா இவர்கிட்ட எது கேட்குறாங்கன்னா, இப்போ இவன் போயிட்டு ஆமா அவன் சூசைட் பண்ணிக்கல, அது கொலை இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் எதை பார்த்து சந்தேகப்பட்டானோ அதை இவன் வந்துட்டு பார்த்தது மாதிரி சொன்னான்னா, ஸோ அந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவாங்க, சூசைட் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டாக்டர் கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த டாக்டர் எதுக்கோ யாருக்கோ பயந்து இல்லை இங்கே பாருங்க முடியாது, நான் அப்படிலாம் வரமாட்டேன், ப்ளீஸ் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுடுறான். ஸோ இதை பார்த்துட்டுல ஜூனியருக்குல பயங்கரமாக கஷ்டமா இருக்கு. நம்ம வேணா ஹீரோயின் எப்படி அது இங்கே வர வைக்கலாமா, ஸோ அவங்க இங்கே நாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சாக போறாங்க தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒன்று ஜேம்ஸ் ரெடே, ஏண்டா என்ன நீ ஒரு கிரிம் ரீப்பர், உன்னோட வேலை என்ன, உனக்கு கொடுத்த ஆட்களோட சோலை கலெக்ட் பண்ணுறது அவ்வளோதானே, அதை பாரு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இந்த ஜூனியர் இருக்கான்ல அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஜேம்ஸ் என்னாச்சு பாருங்களேன், என்னோட உடம்பு மறைய ஆரம்பிக்குன்னு சொல்ல இவருமே என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இங்கே பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே அந்த ராயல் இன்சூரன்ஸ்க்கு முன்னாடி கிம் இருக்கார்ல, அரசியல்வாதி கிம், ஆக்சுவலாக இவர் இப்போ அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்க கட்சியோட ஆப்போசிட் கட்சி. இவரில் அந்த மாலில் இருந்து போனவங்களுக்காக நியாயம் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து இவரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போராட்டம் கொஞ்ச நேரத்தில் கலவரம் ஆயிடுது. அந்த ராயல் இன்சூரன்ஸ் ஆளுங்களுக்கும் போராட்டக்காரங்களுக்கு இடையில தள்ளுமுள்ளாகுது. ஸோ இந்த கூட்டத்தில் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஹீரோ தான் ஹீரோயின் எழுப்பி விட்டு, நீ பிரச்சனையில மாட்டிக்காமே இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையில இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த இடத்துல இருந்து ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேரோட சொந்தக்காரங்க குழந்தைங்களோட ரெட் பாடி கிடைக்கல. ஸோ அது யாரோட ரெட் பாடியாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பதறிடுச்சு. அந்த இடத்துக்கு கூட ஹீரோயின் கூட வா நாமளும் அங்கே போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு இவங்களும் அவங்க பின்னாடியே போறாங்க. இங்கே இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே கில்லர் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. கில்லர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான், அந்த டேப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பொண்ணுக்கு அவனோட டார்ச்சரை தாங்கிக்கவே முடியல. ஸோ எப்படியாவது இவங்கிட்ட தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, அந்த டேப் எங்கிட்ட இல்லை ஆனால் ஹீரோ கிட்ட இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்கு, நீ என்னை வெளியே விட்டு நான் எப்படியாவது ஹீரோ கிட்ட தேடி அந்த டேப்பை நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட இந்த கில்லரில் இங்கே பாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையை நம்பி நான் உன்னை விடுறேன், அந்த டேப் ஒருவேளை ஹீரோ கிட்ட இருந்துச்சுன்னா அந்த டேப்பை எங்கிட்ட நீ எடுத்துக்கொண்டு கொடுக்குற, அப்படி இல்லை என்னை ஏமாத்துன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் எங்கே சொல்லிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்ட்னர் அந்த மூஜின்ல இருக்கிற ஸ்கூலில் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஸ்கூல் ரெக்கார்டெல்லாம் வாங்கி பார்க்கும்போது ஒரு வாட்டி பழைய ஹீரோ தான் வந்து பார்த்துருப்பாரு. அதில் அந்த பொண்ணோட ரெக்கார்டு இருக்கிற பேஜை மட்டும் கிழிச்சிருப்பாங்க. பட் ஹீரோ அதில் இருக்கிற வேற ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து அதில் இருக்கிற பேரை பார்த்து அது கேர்ள் ஃப்ரெண்டு தாங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு கிட்ட சண்டையும் போட்டிருப்பாரு. இப்போ பார்ட்னர் வந்து ரெக்கார்டை பார்க்குறாரு, அதில் அந்த பொண்ணை பற்றின ஃபைல் மட்டும் இல்லை கிழிஞ்சிருக்கு. அப்போ பழைய ஹீரோக்கு அந்த ரெக்கார்டு எடுத்து கொடுத்த அதே டீச்சர் அங்கே நிற்கிறாரு. ஸோ அவர் சொல்றாரு, இதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு டிடெக்டிவும் கேட்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட கார்டை கொடுத்துருப்பாரு பார்ப்பருக்கு. அந்த கார்டு எடுத்து பார்ட்னர் கிட்ட கொடுக்க பார்ட்னர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த டீட்டெயில்ஸை தேடி வந்தது ஹீரோ தான் சொல்லிட்டு, ஸோ எப்போ வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டீச்சருக்கு அவர் எப்போ வந்தார் அப்படிங்கிற டேட்டு கரெக்டாக ஞாபகம் இருக்கு. என்னன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி நாள் தான் அவங்க ஸ்கூலோட ஆனுவல் டே நடந்ததான். அந்த ஆனுவல் டேட் இவர் கரெக்டாக ஞாபகம் இருக்கா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த டேட்டிவ் வந்தான்னு சொல்லும்போது அந்த நாள் எந்த நாள்னா ஹீரோ அவருக்கு மண்டையில் துப்பாக்கி சூடு படுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அதாவது பழைய ஹீரோ இங்கே வந்து இந்த ரெக்கார்ட்லாம் பார்த்து அது கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சண்டையும் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு கால் பண்ணி அவர் சொன்னது மாதிரி அந்த பிளாக் ஷேடோஸை பார்த்து யார் சாக போறாங்களோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் பழைய ஹீரோ இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட விஷயத்தில் அப்செட்டாக இருந்ததுனால அந்த பிளான் வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த மாலில் தலையில குண்டடிப்பட்டு இறந்து போயிருப்பார். இவரோட உடம்புக்குள்ள 444 வந்திருப்பாரு. பார்ட்னர் பார்க்குறாரு அப்படின்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் எதுக்காக இந்த கேஸை பற்றி விசாரிக்கணும், இவன் நமக்கு என்ன சொல்லாமல் தனியாக என்ன விசாரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ட்னருக்கு புரியல. இப்போ அதை பற்றி ஹீரோ கிட்ட கேட்கலன்னா அவருக்கு பழைய ஞாபகமும் இல்லை. ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த எலும்பு கூட கிடச்சதில்ல. ஸோ அந்த எலும்பு கூட டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற டிஎன்ஏ ஒரு பையனோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரையும் சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களோட பையனோட எலும்பு கூட தான் அதுன்னு சொல்லும்போது இறந்து போன தன்னோட பையன் நினச்சி அந்த பேரண்ட்ஸும் கதறி அழுதுட்டு இருக்க நம்ம ஜூனியரை காமிக்கிறாங்க. அவன் வேற ஒரு ஆளா மாறி நிற்கிறான். இந்த பையன்
பையன் வேற யாரும் இல்லை, யாரோட எலும்பு கூட கிடச்சிருக்குன்னு சொல்லி இப்போ டாக்டர் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்களோ அதே பையன் தான் இவன். அதாவது இவன் அந்த மால் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதோட இவனோட எலும்பு கூட தான் இப்போ கிடச்சிருக்கு. இந்த பையனோட மூஞ்சை பார்த்தா உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருதா? இந்த குட்டி ஹீரோயின் ஒரு பையன் கிட்ட அந்த மால் இடிஞ்சு விழுந்து சாக போகிற தெரிஞ்சுக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான்ல. அப்போ இந்த பையன் கூட ரேப் சாங் பாடிக்கிட்டே வருவான்ல, நான் கூட வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பையன் தான் இவன். இந்த பையனும் அன்னைக்கு மாலுக்கு போயிருக்கான், அந்த இடிபாடில் சிக்கி இறந்து போயிருக்கான். அந்த பையனோட எலும்பு கூட இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த பையன் அப்போ இறந்ததுக்கு அப்புறம் கிரிம் ரிப்பராக இருக்கான், ஜூனியருக்கு பார்ட்னராக சேர்ந்துருக்கான், அந்த உருவத்தில் இருந்திருக்கான். இவன் இப்படி இந்த உருவத்துக்கு மாறினது நம்ம ஜூனியரில் போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் நீ உன்னோட பழைய உருவத்துக்கு திரும்பி வந்துட்ட, நீயும் முன்னாடி ஹியூமனாக இருந்து இறந்து போன ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லும்போது இந்த பையனுக்குமே அவன் ஹியூமனாக இருந்தப்போ நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கூட அதே மூஞ்சில் தானே இருப்பாங்க. ஹீரோயின் எதுக்காக அந்த எலும்பு கூட யாரோடதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னா, ஓல்டு கப்பிள் அந்த மால் ஓனரை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறந்து போயிருப்பாங்கல்ல. ஹீரோ கூட அந்த மால் ஓனர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற ஃபோட்டோ எல்லாம் மேல் மாடியிலும் தூக்கி வீசியிருப்பாரு. அந்த கப்பலுக்கும் அந்த பையனோட டெட் பாடி கிடச்சிருக்காதுல்ல, கை மட்டும் தானே கிடச்சிருக்கும். இப்போ அந்த கப்பல் உயிரோட இல்லை, ஒருவேளை அவனோட டெட் பாடியாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களும் கூட வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அப்புறம் வேற ஒரு பையனோட டெட் பாடியா இவங்க அப்படியே அங்கே இருக்கிற அந்த மெமரியில் போயிட்டு அந்த ஓல்டு கப்பலோட மெமரியில் பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே அந்த மெமரியில் சுற்றி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அங்கே அந்த பழைய குட்டி ஹீரோவோட மெமரியல் இருக்குது. எனக்கு தெரியாதுல்ல, குட்டி ஹீரோவோட அம்மா ஒருத்தங்க எங்கள் மூஜினில் இருக்காங்க, பயாலஜிக்கல் அம்மா இங்கே ஒருத்தங்க மூஜினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குட்டி ஹீரோக்கும் இங்கே மெமரியல் வச்சுருக்காங்களா, ஸோ யார் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வராங்க. ஹீரோவை தேடி உடனே ஹீரோவில் அந்த மெமரியில் ஹீரோயின் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு வா ஒன்றும் இல்லை சும்மா தான் எங்கே பார்த்துருந்தேன் போகலன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அங்கேருந்து போயிட. இப்படி ஹீரோ போகிறத குட்டி ஹீரோட அம்மாவும் பார்க்குறாங்க. இவனுக்கு தான் பழைய ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்களே, இவன் இதுக்கு இங்கே வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு இவங்களும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட அந்த டேப் இருக்கு, நான் எப்படியாவது எடுத்து தந்துறேன்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னால கில்லர் அவளை விட்டுட்டான். அந்த பொண்ணு அவளோட வீட்டில் தான் இருக்கா. இப்போ கில்லர் சொன்னது மாதிரி அந்த டேப்பை எப்படியாவது இவ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இவளுமே அது ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. அங்கே ஹீரோ சாகும்போது இந்த பொண்ணு அவரோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்து அந்த ஜாக்கெட்டை தானே போட்டிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஜாக்கெட் கூட ரத்த கரையோட இவக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ஜாக்கெட்டை பார்த்துட்டுல நான் ஒன்றை என்னோட வாழ்க்கையில் பார்த்துருந்துருக்கவே கூடாது, நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா நான் இப்போ மாட்டி இருந்திருக்க மாட்டேன், உனக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ எப்படி ஹீரோவை பார்த்தா இவங்களுக்குள்ள எப்படி பழக்காச்சு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. என்னன்னா இவ ஒரு வாட்டி குட்டி ஹீரோட மெமரியலுக்கு போயிருக்கா. அங்கே இந்த பழைய ஹீரோ நின்றுருக்காரு. ஆக்சுவலாக பழைய ஹீரோ சின்ன வயசுலேயே குட்டி ஹீரோ இருந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபாரினுக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த குட்டி ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட மெமரியலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அவங்கள பார்த்து இப்போ தான் இங்கே கொரியாவுக்கு திரும்பி வந்தேன், அதான் வந்தது உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த மெமரியல்னு பேசிட்டு இருந்திருக்கான். அதை இந்த பொண்ணுமே பார்த்துருக்காங்க. பார்த்தவங்களுக்கு இவன் தான் குட்டி ஹீரோவோட அப்போ இருந்த குட்டி பையன் இவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அங்கிருந்து அவசர அவசரமாக போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விதி டிடெக்டிவான ஹீரோ இப்போ ஒரு வாட்டி அடிபட்டு இவ இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்லே வந்திருக்காரு. இந்த பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா. பட் இந்த பொண்ணு அவரை தெரிஞ்சது மாதிரி காமிக்கல. ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் டைமே பிடிச்சி போயிருக்கு. அதுக்காகவே இந்த பொண்ணை பார்க்கணுன்னே வேணும்னே ஏதாவது காயத்தை உருவாக்கிட்டு இங்கே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் அவரோட பழகிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. பட் இவர் மறுபடியும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசவே இந்த பொண்ணு மனசு மாதிரி இருக்கா. ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணது ஒத்துட்டு இருந்துக்கும் செஞ்சிருக்கா. இவ யார் என்னங்கிற இவரோட பழைய பேர் இவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொன்னால் இவர் தன்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இவ அவர்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிருக்கா. பழைய ஹீரோ இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய் அவர் தான் தேடி இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. இதை பழைய ஹீரோட அம்மா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஞாபகம் இல்லைனால அந்த பொண்ணை ஈஸியாக விட்டுட்டல, ஆனால் நீ தான் அந்த பொண்ணை தேடி லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதோட பழைய ஹீரோ உண்மையாக தானே அந்த பொண்ணை லவ் பண்ணாரு. அதனால தான் அந்த பழைய ஹீரோட உடம்புல 444 வந்ததுக்கப்புறமும் அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இதையும் இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இந்த பொண்ணோட கதையை நமக்கு காமிச்சிட்டு அப்படிங்க மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா ரெண்டு பேரும் அவங்க மூஜின்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினா தயவு செஞ்சு எங்கேயும் போகாத வீட்டில் இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்களோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு போக இங்கே ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வந்து அங்கே அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட அம்மா வந்திருக்காங்க. வந்தவங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அவனோட ஸ்டெப் ஃபாதர் பக்கத்தில் அந்த பிளாக் ஷேட் இருக்கிறத பார்த்து தானே, அதனால தானே அவன் சாக போகிறான்னு சொல்லிட்டு போனேன், ப்ளீஸ் அவனை சாக விடாத, அவனை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்ற சொல்லி கெஞ்சுறாங்க. ஹீரோனை இங்கே பாருங்க, அவனை மாதிரி ஒருத்தன் நீங்கள் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அவன் செத்தா இப்போ உங்களுக்கு என்ன, அவனை நீங்கள் என்ன நல்லதை கண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்கெல்லாம் எனக்காக இல்லை உன்னோட தம்பிக்காக அவனுக்காக அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த தம்பி பையனை ஹாஸ்பிட்டலில் மயங்கி விழுந்தான்ல. ஸோ அவனை செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு பிளட் கேன்சர், அவனுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அவனால உயிர் பிழைக்க முடியும். அதுக்கு அந்த ஸ்டெப் ஃபாதரோட போன் மேரோஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுது போல. அவர் இறந்துட்டான்னா இவனுக்கு எப்படி போன் மேரோ டொனேட் பண்ண முடியும்? அதுக்காக தான் அவர் சாக விடாத, ப்ளீஸ் அந்த பையனுக்கு இவர் தேவை, ப்ளீஸ் அவரை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க.
ஹீரோயின் எங்கே பாருங்க முடியாது, அவன் என்னோட தம்பியே இல்லை, அவனுக்கு ரத்த சொந்தமே இல்லை, நான் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போனவங்க தானே, நான் அதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீரப்பா நினைக்கிறாங்க. ஆனால் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டில் இருன்னு சொல்லதை கேட்காம நேராக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பையனை அட்மிட் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. ஹீரோயின் அந்த பையனை விரட்டினால அக்கான்னு சுற்றி வர அந்த பையனோட முகமே ஞாபகத்தில் வருது. ஸோ இந்த பையனுக்காகவாது அந்த ஸ்டெப் ஃபாதர் சாக விடாமல் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தால் அங்கே அவருமே சோகமாக உட்காந்துருக்காரு. பையனோட உடல் நிலைமை நினச்சி பையனுக்கு இவங்க போன் மேரை கொடுக்கறதுக்கு இவர் ரெடியாக இருக்காரு. பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்ல, இவர்கிட்ட ஏதோ அவ்வளோ காசு. ஸோ இந்த காசுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஒரு பக்கத்தில் பிளாக் ஷேடோவை தொட்டு பார்த்தா தானே ஹீரோனுக்கு தெரியும் அவர் எப்படி சாக போறாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தொடலான்னு போகும்போது அதுக்குள்ளே இவர் என்னமோ யோசிச்சவர் அங்கே இந்த டாக்ஸியில் எங்கேயே கிளம்பி போறாரு. ஹீரோயின் ஐயோ இவரை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர நேராக அந்த ஸ்டெப் ஃபாதர் எங்கே வராருன்னா ஒரு ஏஜென்ட் இங்கே தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு போல இருக்கு. ஆக்சுவலாக இவருக்கு வேலை வெட்டின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை, கிடைக்கிற வேலையை செய்வார். இப்போ இவர் வந்து இங்கே வந்திருக்கிற ஏஜென்ட் என்னன்னா ஏதாவது பிரச்சனைனா அடியாட்களை அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி ஏஜென்சி. ஸோ அங்கே வந்து ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்களேன், எனக்கு காசு வேணும் ப்ளீஸ், என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அவர் வெளியே வரட்டும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு ஹீரோ கால் பண்ணணும்னு வீட்டில் இருக்க சொன்னால எங்கே போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியே மறுபடியும் இங்கே பாட்டன் கிட்ட வந்தோன்னா இந்த ஃபாரன்சிக் டீமில் அந்த கிளாரோட எலும்பு கூட செக் பண்ணிட்டு இருந்தவர்கிட்ட போயிட்டு ஏதாவது க்ளூ கிடச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா அந்த எலும்பு கூடோட மண்டை ஓட்டில் பல்லுல இருந்து ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த கெமிக்கல் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாது போல இருக்கு. இந்த கெமிக்கல் 1986 அந்த டை செய்வாங்கல்ல, அந்த டையெல்லாம் செய்யும்போது அதுக்கான ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கெமிக்கல் சேர்க்கறதுனால உயிருக்கு ஆபத்தான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு 1986 அதை தடை செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர் கேட்குறாரு 1986 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட அந்த கெமிக்கல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிளாராவோட உடம்புல எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொல்கிறாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட அந்த கெமிக்கலை அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் மேபி அந்த கிளாரா இறந்து போயிருக்கலாம், அப்போ தெரியாமல் அந்த கெமிக்கல் அவங்களோட உடம்புல வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்ட்னர் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தான் இருந்துச்சு, அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு மூஜின்ல அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்ட பார்ட்னருக்கு எல்லாமே இப்போ மூஜினில் தான் கனெக்ட் ஆகுது. கிளாரா மூஜின்லேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த மூஜினை விட்டு வெளியே போகவே இல்லை, அந்த மூஜினில் தான் ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே தான் அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிளம்புன அன்னைக்கே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி இப்போ மூஜினில் தான் இருக்குன்னா அந்த மூஜினில் அந்த ஃபேக்ட்ரியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ட்னர் மூஜினுக்கு கிளம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்டெப் ஃபாதர் அந்த ஏஜென்சியில் வேலை கேட்டிருந்தார்ல, அந்த ஏஜென்சியில் உள்ளவங்களும் ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா அடியாட்களையும் குட்டி எல்லாருமா காரில் அவசரமாக கிளம்புறாங்க. வெளியே தானே ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸ்டெப் ஃபாதரோட ஷேடோவை தொடலான்னு இருந்தால் அங்கே போகிற அடியாட்கள் ஒரு 5 பேரோட பின்னாடி இந்த ஷேடோஸ் இருக்குது. ஸோ ஹீரோயின் புரிஞ்சிருக்காங்க இவங்க எல்லாரும் இப்போ எங்கே போகிறாங்களோ அங்கே தான் எதுவும் நடக்க போகுது, அங்கே தான் இவங்க எல்லாரும் சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அந்த அடியாட்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் ஜூனியருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஹியூமனாக இருந்த பழைய விஷயங்களை ஞாபகம் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அங்கே அவனோட அம்மா அப்பாவை பார்க்குற அவங்க அம்மா அப்பா அவங்க ரொம்ப இவனை நினச்சி அழுறாங்க. ஸோ இவனுக்குமே அழுக வருது. அதோட அன்னைக்கு ஸ்கூலில் அந்த குட்டி பொண்ணு அந்த மாலுக்கு படம் பார்க்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது, அதுக்கப்புறம் இவங்க படத்துக்கு அந்த மாலுக்கு போனது, அங்கே அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது, அந்த பில்டிங் இடிஞ்சு விழும்போது கூட ஓல்டு கப்பலோட அந்த பையன் நம்ம ஜூனியர் 2 பேரும் தான் ரொம்ப அடிப்பட்டு 2 பேர் தான் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போ ஜூனியர் சொல்கிறான் சரி நம்ம சாக போகிறோமாடா, நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஓல்டு கப்பலோட பையன்லாம் சேச்சா நம்மளை காப்பாற்றுறது எப்படி ரெஸ்கியூ டீம் வருவாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க என்னன்னு சொல்லிட்டு பாவம்ல இந்த சின்ன பசங்க வாழ்க்கையை பற்றின அவ்வளோ கனவுகளோட இருந்த பசங்க இப்போ இந்த மாதிரி டிபார்ட்டில் சிக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். ஸோ ரொம்ப பாவமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜூனியர்லாம் சொல்கிறான் நான் இங்கே வரும்போது அவசரமாக கிளம்போது எங்கள் அம்மா என் பின்னாடி சாப்பாடு எடுத்துகிட்டே வந்தாங்க தெரியுமா, நான் தான் அலட்சியமாக போமா வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்டிட்டு வேற வந்தேன், இப்போ எனக்கு இங்கே ரொம்ப அம்மாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கடான்னு சொல்லும்போது அந்த ஓல்டு கப்பலோட பையனை கவலையே படாதடா நம்மளை காப்பாற்றிடுவாங்க, வீட்டில் போய்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சாரி கேளு என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரைக்குறை இடிஞ்சிருந்த பில்டிங்கில் மொத்தமாக இடிஞ்சு இவங்க மேலே விழுந்து பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பையன் அழுதுட்டு ஜேம்ஸ் கிட்ட சொல்கிறான் நான் இப்போ ஹியூமனாக இருந்து இந்த மாதிரி இறந்து போயிருக்கேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் பிறக்கும் போதே கிரிம் ரீப்பராக பிறந்தேன்லாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேம்ஸ் சொல்கிறாரு இல்லை நம்ம கிரிம் ரீப்பர்ஸாக இருக்கிற எல்லாருமே பிறக்கும் போதே கிரிம் ரீப்பர்ஸாக பிறக்கல, நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் மனுஷனாக இருந்து இறந்ததுக்கு அப்புறம் கிரிம் ரீப்பராக ஆனவங்க தான் அப்படின்ட்டு. அதோட ஜேம்ஸ் ஹீரோ மாதிரி ஆட்கள்லாம் அந்த கிரிம் ரீப்பர்ஸ்ல கொஞ்சம் சுப்பீராக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் எதுக்கு கொஞ்சம் சுப்பீராக இருக்காங்கன்னு காரணம்னா இவங்க எல்லாம் இறந்து போய் இவங்க டெட் பாடியை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலையா, அதனால தான் இவங்க
ஒரு டைப் ஆஃப் கிரிம் ரீப்பர்ஸும் அப்புறம் சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாங்க இவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் கிரிம் ரீப்பர்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட இவங்களை இந்த கிரிம் ரீப்பர்ஸ் எல்லாம் பேர் இல்லைல்ல, நம்பர்ஸ் தானே, அந்த நம்பர்ஸ் வேற எதுவும் இல்லை, இவங்களை என்னைக்கு இறந்து போனாங்களோ அந்த மாதம் அந்த டேட்டு. இப்படி ஜூனியர் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க, அவங்க அம்மாவை பார்த்து இவனு நின்று அழுதுட்டு இருக்க. இங்கே பார்ட்னர் அந்த மூதியில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கெமிக்கலையும் கண்டுபிடிச்சவர் இங்கே என்ன நடந்திருக்கும், கிளாரா எப்படி இந்த ஸ்பாட்டில் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத அப்படியே விஷுவலாக யோசிச்சு பார்க்குறாரு. அந்த கிளாரா இறந்து கிடக்கிற மாதிரியும் அங்கே அந்த கெமிக்கல் பாட்டில் கீழே விழுந்து அதில் இருக்க கெமிக்கல்லாம் சிந்தி அந்த அம்மாவோட அந்த வாய்க்கிட்ட போயிருக்கிற மாதிரி இப்படி தான் இவங்களுக்கு இப்போ லீடு கிடச்சிருக்கிற மாதிரியும் இவர் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருந்து திரும்பி வர்றதுக்காக அந்த மூஜின்ல காரில் உட்காந்துட்டு அது ஹீரோ கிட்ட இருந்து எடுத்தார்ல, ஹீரோ இவங்களுக்கு தெரியாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஃபைல், அந்த ஃபைலையும் பார்த்து உட்காந்துருக்காரு. அப்போ ஏத்தாப்புல ஹீரோயினோட காரில் அந்த அடியாட்களை ஃபாலோ பண்ணிட்டு இதே மூஜினுக்கு போகிறத பார்க்குறாரு. பார்த்தவர் இவனை தான் இப்போ பிடிக்குன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸோ இந்த அடியாட்கள் இந்த மூஜின்ல எதுக்காக வந்திருக்காங்கன்னா, அந்த பழைய மால் இருந்த இடத்துல ஜூனியரோட எலும்புக்கூடு கிடச்சதில்ல, அங்கே அந்த மக்கள் அங்கே சுற்றி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்த இன்னும் தோண்டணும், மற்ற எலும்பு கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை கலைச்சு விரட்டுறதுக்காக தான் அந்த ஏஜென்சிலேருந்து அடியாட்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க ஹீரோவை பார்ட்னர் வழிமறிச்சு அந்த ஃபைலை காமிச்சு, சொல்லு இந்த இதில் நீ எதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த, நீ யார் தேடிட்டு இருந்த, சொல்லு எனக்கு உண்மை தெரிஞ்சாங்கனால ஞாபகப்படுத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை இவரோட கையில் கொடுத்து கேட்க, இவருக்கு எங்கே அதை பற்றி தெரியும். ஸோ இவர் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை இவர் ஓப்பன் பண்ணும்போது இப்போ தான் இதில் இது வரைக்கும் நம்ம அந்த கிளாரா ஆணாக இருந்து பொண்ணாக மாறினவங்க தானே. ஸோ அந்த ஆணோட உருவத்தை நமக்கு இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஆண் உருவத்தை நமக்கு முழுசாக காமிக்கிறாங்க. இது யாருன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். செகண்ட் எபிசோட் ஆரம்பிக்கும்போது இந்த கிரிம் ரீப்பர்ஸ் யார் அப்படின்னு அவங்கள பற்றி நமக்கு சொல்லும்போது அதில் ஹீரோ அந்த 444க்கு பார்ட்னர் இருந்திருப்பாரு. அவருக்கு அன்னைக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் லவரோட சோலை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. அந்த பழைய 444ஓட பார்ட்னராக இந்த கிளாரா தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு தானே அந்த கிளாராவோட எலும்பு கூட இவங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அன்னைக்கு தான் கிளாராக்கும் அன்னைக்கு தான் அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அதனால தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்ல பார்ட்னர் நின்று இருப்பார்ல, இவர் போறதுக்கு முன்னாடி பார்ட்னரை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிருந்திருப்பாரு. ஏன்னா இந்த கிளாராக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அவர் ஆனா எந்த உருவத்தில் அவரோட ஒரிஜினல் உருவம் என்னமோ அந்த உருவமா மாறி இருந்திருப்பாரு. இந்த விஷயம் இப்போ நமக்கு கிளியர் ஆச்சா. ஹீரோவும் அந்த போட்டோ பார்த்துருக்கே, இது என்னோட பழைய பார்ட்னர்ல, ஓ அப்போ இவன் தான் கிளாரா வாங்குற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்க. இந்த கேப்ல ஹீரோயின் அந்த அடியாட்களை ஃபாலோ பண்ணிட்டு அங்க பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு ஓடிடுறாங்க. அதே இடத்துல தான் ஜேம்ஸும் ஜூனியரும் கூட நின்றுட்டு இருக்காங்க. இவங்களும் இதே விஷயத்தை பத்தி தான் கேட்கறாங்க. ஜூனியர் கேட்கறான், அப்படின்னா 444ஓட பழைய பண்ண அந்த கிளாரா அவங்களுக்கு அன்னைக்கு லாஸ்ட் டேல அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்களும் வந்துருச்சு. அதோட அவங்க அதுக்கப்புறம் என்னானாரு, கிளாரா சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்கன்னு கேட்கும்போது ஜூனியர் சொல்றாரு, கண்டிப்பா அவன் நரகத்துக்கு தான் போவான். ஏன்னா அவன் உயிரோட இருக்கும்போது எத்தனை குழந்தைங்களுக்கு அநியாயம் பண்ணா, எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்தா, அவ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போனான்னு சொல்லும்போது ஜூனியர்ல பாவமா கேட்கறான், அப்ப நான் எங்க போவேன், நான் சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு ஜூனியர்ல, கண்டிப்பா நீ சொர்க்கத்துக்கு தாண்டா போவ, உன்னோட அன்னைக்கு மாலில் இறந்து போன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி சொர்க்கத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அடியாட்கள் வந்து அங்கெல்லாம் அவங்க அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. ஸோ அதில் பெரிய பிரச்சனை ஆயிடுது. யாரெல்லாம் சாக போறாங்களோ அவங்கள சுற்றி இந்த பிளாக் ஷேடோஸும் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க, நிறைய பிளாக் ஷேடோஸ் வருது. இவங்களுக்கு இந்த சண்டை எப்படியே நிறுத்தி அவங்கள நிறைய பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கூட்டத்தை நடுவில் போய் நின்றுட்டு சண்டையை நிறுத்த பார்க்க அங்கே ஒருத்தர் ஹீரோயின் அடிக்க வந்துடுறான். இதை பார்த்து ஹீரோவில் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அடிக்க வந்தவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவரை ஹீரோயின் மேலே கம்துப்படுத்துற. ஸோ அடிக்க வந்தவங்க ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தல ஜூனியர் கேட்குறான், சரி நாம எல்லாருமே மனுஷனா பிறந்து கிரிம் ரீப்பர் ஆயிருக்கோம்னா ஹீரோவும் மனுஷனா இருந்து கிரிம் ரீப்பர் ஆனவன் தானே அப்படின்ட்டு ஜூனியர் சொல்றாரு. ஆமா, அவனு மனுஷனா இருந்து கிரிம் ரீப்பர் ஆனவன் தான். அதே மாதிரி நம்மள மாதிரி அவனோட டெட் பாடி இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, அதனால தான் அவனுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் 10 முடியுது. ஹீரோவும் மனுஷன் தான், அவரும் ஹியூமனா இருந்து இறந்து போயிட்டு அவரோட டெட் பாடியை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் ஹீரோட நினைப்பு என்னவா இருக்கு, அவர் பிறக்கும் போதே கிரிம் ரீப்பரா பிறந்ததாகவும் மனுஷனை விட அவர் உயர்ந்த நிலையில இருக்கிறதாகவும் அப்படின்னு தானே பெருசா நினைச்சிட்டு இருக்காரு. பிறக்கும் போதே கிரிம் ரீப்பரா இல்லை, நீ ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வரும்போது, அதோட அந்த ஹியூமனா இருக்கும்போது ஹீரோ யாரா இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இனிமே இருக்கிற 8 எபிசோட்ஸ்ல செம இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 10வது எபிசோட நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். என்னோட இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் கேப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. அடுத்த எபிசோட்ஸை கேப் விடாம போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.